இன்று இறைவழி தியான இல்லம் பொறுப்பாளர் ஹீலர் சகீர் அவருடன் ஒரு சந்திப்பு. ஐயா, உங்கள் இல்லத்தின் செயல்பாடுகள் என்ன? இறைவொளி தியான இல்லத்தின் செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த சிகிச்சைகள், அப்புறம் மனம் சார்ந்த சிகிச்சைகள் மற்றும் வாழ்வியல் ஆலோசனைகள், உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்படும். உடல் சார்ந்த சிகிச்சைகள் என்ன? அதாவது அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், வர்மா, கப்பிங் தெரப்பி, கால் பாத சிகிச்சை, இது போன்ற மருந்தில்லா மருத்துவம் நம்மளோட அமைப்பின் மூலமாக கொடுக்குறோம். மனம் சார்ந்த சிகிச்சைகள் என்ன? மனம் சார்ந்த சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா ஹீலிங் பண்ணுறோம். ஹீலிங்னா என்ன? ஹீலிங் அப்படின்னா அதாவது ஒருத்தங்களை தொடாமலே சிகிச்சை அளிக்கிறது. அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கும் உறுப்புகள் மாதிரி, அதாவது ஃபிசிக்கல் பாடி இருக்கிற மாதிரி நம்ம உடல் தாண்டி எனர்ஜி பாடி இருக்குது. அதை தமிழில் சூட்சம உடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூட்சம உடலில் இருக்கும் சக்ராஸ், அந்த சக்கரங்களை கிளென்சிங் அண்ட் எனர்ஜைசிங் பண்ணும்போது அதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகளும் சீராக இயங்கும். இது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எனர்ஜி பாடிக்கும் பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதன் மூலமாக நம்ம தூரத்தில் இருக்க ஒருத்தர் கூட சிகிச்சை அளிக்க முடியும். நல்லது. உளவியல் சார்ந்த சிகிச்சைகள் என்ன? உளவியல் சார்ந்த சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்மன சிகிச்சை, அதாவது மனோதத்துவ முறையில் ஆழ்மன சிகிச்சை ஆலோசனைகள் சிகிச்சையும் வழங்குகிறோம். வாழ்வியல் சார்ந்த சிக்கலுக்கு உங்களின் பதில் என்ன? இங்கே குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள் தான் நிறைய உருவாகி இருக்குது. இப்போது வாழ்வியல் சிக்கல்களுக்கு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய மனம் மாறணும். மனம் மாறும்போது குணம் மாறும். அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறை மாறும்போது வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு வழி பிறக்கும். உங்கள் அமைப்பில் சேர்வதற்காக தகுதி என்ன? மனிதநேயம், அதை தான் நம்ம முக்கியமாக பார்க்குறோம். மனிதநேயம் இருக்கிற எல்லாரும் நம்மளோட அமைப்பில் சேரலாம்.